ஒரு நிமிஷம் கேளுங்க. கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல் அப்படின்னு வரிசையாக நிறையா ஃபங்க்ஷன்ஸ் வருது. தை மாதம் ஆரம்பிச்சிச்சுன்னா கல்யாண பத்திரிகைகள் நிறையா வர ஆரம்பிக்கும். நிறையா கல்யாணத்துக்கும் நீங்கள் போவீங்க. அப்போ என்ன நினைப்போம், சரி நல்லா சாப்பிட்ருவோம், அதுக்கப்புறம் நம்ம எப்படி எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம், அதில் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சில பேர் சில முடிவு எடுப்பீங்க. ஆனால் உடல் அதுக்கு தெரியுமா, அது ஒத்துழைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திடீர்னு இப்போது 10 நாளைக்கு நல்லா சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்களேன், 10 நாள் கழித்து நம்ம அதை சரி பண்ணிக்கலாங்கிற மூடில் பாடி என்ன பண்ணுதுன்னா, 1200 கேலரிக்கு அது செரிமானத்துக்கு வேண்டிய இன்சுலினை சுரக்குது. ஆனால் நீங்கள் சாப்பிட்டது ஜாஸ்தினா, அது 1500 கேலரி இல்லாட்டி 2000 கேலரிக்கு சாப்பிட்ருக்கீங்கன்னா, அந்த செரிமானத்துக்கு ஏற்ற இன்சுலினை சுரந்து செரிமானம்லாம் ஆணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் பாடியில் பார்ட்டாக போய் அது செட்டில் ஆகுது. இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகுனா, அந்த இன்சுலின் அளவு இருக்கு இல்லையா, சுரக்கிறதோட அளவு அது அப்படியே மெயின்டைன் ஆகும். நீங்கள் சும்மா விட்டுட்டிங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு சாப்பிட்டு சும்மா விட்டிங்கன்னா, திரும்ப அது ஒரு 1200 கேலரிக்கு வேண்டிய சுரப்பிகள் தான் சுரக்கும். அதுக்கு என்ன செய்யணும், நீங்கள் ஒரு நாள் சாப்பிட்டீங்க, 2 நாள் சாப்பிட்டீங்கன்னா, மறுபடியும் வீட்டில் சாப்பாடை சாப்பிட்டு குறைவாகவே நீங்கள் அந்த வழக்கமான அளவு சாப்பிட்டீங்கனாலே போதும். இது எக்ஸசைஸ் பண்ணால் நான் சாப்பிட்டதை பேர்ன் பண்ணுறேன் அப்படிங்கிறது நீங்கள் ஸ்டோர்டு எனர்ஜி இருக்கு இல்லையா, அதுக்கு வேணால் உங்களுக்கு உபயோகமாக இருக்குமே தவிர, ஆனால் உங்களுக்கு சுரப்பிகள் இருக்கு இல்லையா, அந்த சுரப்பிகள் தொடர்ந்து சுரக்க ஆரம்பிச்சிடும், சுரந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன செய்யணும், இதுக்கு மெயினாக நீங்கள் சாப்பிட்ற அளவு இருக்கு இல்லையா, எங்கே போய் சாப்பிட்டாலும் சரி, அது அளவு நமக்கு தேவையான அளவுக்கு மீறி சாப்பிட்றது வழக்கமாக வச்சுக்கூடாது. இன்னொன்று, இது நீங்கள் இந்த சுரப்பிகள் சுரக்க ஆரம்பித்து நீங்கள் 1500 2000 கேலரிக்கு நீங்கள் சாப்பிட்டு அது நீங்கள் அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ கொடுக்காமல் இருந்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு 10 நாள் கொடுத்துட்டு அந்த சுரப்பிகள் சுரக்கிறனால உங்களுக்கு இந்த அசிடிட்டி, இந்த பேர்னிங் சென்சேஷன், இங்கேருந்துங்கிற எரிச்சல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான தன்மைகள் வர ஆரம்பிக்கும். அதனாலேயே மெயினாக நீங்கள் என்ன செய்யணும்னா, எப்போயாவது ஒரு நாள் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது அதுவுமே ஒரு அளவாக இருந்தால் நல்லது. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் பண்ணிட்டீங்கனாலுமே பாடிக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு அதுக்கு அடுத்த நாள் வீட்டு சாப்பாடை சாப்பிட நீங்கள் முயற்சி செய்யணும். உடற்பயிற்சிங்கிறது வேறு, ஸ்டோர்டு எனர்ஜியை பர்ன் பண்ணுமே தவிர பாடியோட செக்ரீஷனை குறைக்கணும்னா உணவோட அளவில் தான் அது இருக்குது. இது தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பை.